ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம். ஆனந்த வணக்கம். அன்பர்களே, நம்மை சூழ்ந்து எப்போதுமே சூட்சமமாக சில தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நாம் எதை மனமாற நினைக்கின்றோமோ அப்போது அந்த தேவதைகள் நம்மை ஆசீர்வதித்து அதுபோலவே நடக்க வேண்டும், அப்படியே நடக்க வேண்டும், ததாஸ்து என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தேவதைகள் இந்த சூட்சம பிரபஞ்சத்தில் வெளிப்படுவார்கள். அப்படி வெளிப்படக்கூடிய ஒரு நாள்தான் ஏப்ரல் 4ஆம் தேதி. ஆம், 4 என்கின்ற 4 சூட்சம தேவதைகளும் ஒன்றாக இணைந்து நமக்கு ஆசிகளை வழங்கக்கூடிய தேவதை நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதான் உங்களுக்கு இதை பதிவு செய்யறேன். நம்ம வழிபடக்கூடிய குலதெய்வம் ஒரு தேவதையாக, நமக்கு ராசியில் ஒரு தேவதையாக, நமக்கு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு தேவதையாக, நம்மளோட செயல்பாடுகளில் ஒரு தேவதையாக, நாம் இருக்கக்கூடிய எண்ணத்தில் ஒரு தேவதையாக, நமது இருக்கக்கூடிய இல்லத்தில் ஒரு தேவதைகள் என்றென்றுமே இருப்பார்கள். அத்தனை தேவதையும் நமக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று மனதார வழிபட வேண்டிய ஒரு தேவதை நாள் தான் வரும் ஏப்ரல் 4. ஆம், 4ஆம் தேதி 4வது மாசம் காலையில 4 மணியிலிருந்து 4:44 வரைக்கும், அல்லது 4ஆம் தேதி 4வது மாசம் மாலை 4 மணியிலிருந்து 4:44 வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான தேவதை வசிய வழிபாட்டத்தான் இப்ப சொல்ல இருக்கின்றேன். நான் சொன்ன அந்த 4 மணியிலிருந்து 4:44 இருக்கலங்க, அந்த நேரத்துல ஒரு வெள்ளை நிற விரிப்புல உட்கார்ந்து வடக்கு திசையில பச்சை பயிரை ஒரு தட்டுல பரப்பி சென்டர்ல ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு பிரியாணி இலைய 4 இலை எடுத்துக்கங்க. அதுல உங்களோட 4 தேவையை எழுதி அந்த பிரியாணி இலையில புனுகு தடவி வச்சுக்கங்க. தடவி வச்சுட்டு அந்த தீபத்தையே ஒரு தேவதையாய், அக்னி தேவதையாய் நினைத்து கொண்டு உங்க தேவையை, ஆசையை, பிரச்சனை தீரணும், அதுக்கு என் தேவதை என்னை ஆசிகள் வழங்கணும், அந்த தேவதையின் மூலமாக எனக்கு வளமும் நலமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க. வேண்டிட்டு ஓம் குலதெய்வத்தோட பேரு நம, ஏன்னா நமக்கு குலதெய்வம் தான் முதல் தேவதையே. அந்த தேவதையை 27 முறை சொல்லி ஒரு பிரியாணி இலையை எரியுங்க. இந்த மாதிரி 4 முறை 27 முறை உங்க குலதெய்வ மந்திரத்தை மட்டும் சொல்லி பிரியாணி இலையை எரிச்சிட்டு அதற்கு அப்புறம் உங்களோட ஆசை தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கு ஓம் குலதேவத வசிய வசிய, ஓம் குலதேவத வசிய வசிய என்கின்ற மந்திரத்தை 27 முறையும், ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு 44 முறையோ அல்லது 444 முறையோ ஜபம் செய்யுங்கள். இந்த மந்திரத்தை இந்த 44 நிமிஷத்துக்குள்ள யாரு ஜபம் செய்யறாங்களோ, சூட்சமாக 4 புறங்களும் 4 தேவதைகள் இருந்து நீங்கள் எதற்காக வழிபடுகிறீர்களோ, எதற்காக வேண்டுகிறீர்களோ, என்ன கேட்கிறீர்களோ, கேட்டது கேட்டபடியே ஆசீர்வாதம் தரக்கூடிய நேரம். எப்படி சோடசக்கலை ஒரு சக்தி மிக்க நேரமோ அதுபோலவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த தேவதை நாள் மிகவும் சக்தி மிக்க நாள். இது சரியா வரும் 4ஆம் தேதி வருகிறது. இதைய நீங்க அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன். முழுமையான நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. குருஜி, அந்த நேரத்துல நான் வேலையில் இருப்பேன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய சக்தி மிக்க நாள், அதனால் அந்த நாள்ல விடாம செய்யுங்க. வீட்டுல இருக்கிறவங்க மதியமும் செய்யலாம், இல்ல மதியம் வேலையில் இருக்கிறவங்க என்ன வேலை செய்யறீங்களோ அதை மனமாற தேவதை உங்களை கவனிக்கிறாங்க அப்படின்னு விழிப்புணர்ச்சியோட செய்யுங்க. தேவதையின் ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அனைத்து தேவதைகளுமே நமக்கு நன்மை செய்யும். நம்ம கேட்டா, நம்ம வேண்டுனா நடக்கும். சோ இந்த வழிபாடுல முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வச்சுக்கக்கூடிய பச்சை பயிரை எடுத்து வடக்கு திசையில தூவி விட்டு மனமாற தேவதைக்கு காலா உங்க வீட்டுல சாஷ்டாங்கமா விழுந்து ஆசிகள் வாங்கிக்கங்க. நடந்தே தீரும். என்ன வேண்டுதல் செய்ய போறீங்க 4ன்னு நம்பரை போட்டு உங்களோட வேண்டுதல் ஒன்னே ஒன்னு அனுப்புங்க. அந்த நேரத்துல நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை உங்களுக்காக வேண்டுதலை வேண்டுகிறேன், நல்லது நடக்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில வியாபார வசியக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு நடக்க இருக்கு. வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடையை சரி செய்ய, வியாபாரத்துல கோடிகளை குவிக்க, வியாபாரத்துல அபரீதமான செல்வத்தை பெற வியாபார வசியக்கலை நிச்சயமாய் உங்களை வழிநடத்தும். உங்க வாழ்க்கையில மிக பெரும் திருப்பு முனை வேண்டுமென்றால், வியாபாரத்துல வாழ்க்கையில
வியாபார வசியக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். வரும் ஏப்ரல் 21 பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரில் நடக்கிறது. மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கிழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மே 1 பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சிங்கப்பூரிலும், மே 5 பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரிலும் நடக்க இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 21 பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கொழும்பு இலங்கையில் நடக்குது. மே 1 சிங்கப்பூரில், மே 5 மலேசியாவில் நடக்க இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நல்லது நடக்கும்.